கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக, மகிழ்ச்சியாக தேவன் நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்பதாக இந்த வசனத்தை பார்க்கிறோம். இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் எந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய தேவன். அவர் இன்றைக்கும் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு குட்டி கதை ஒன்று உண்டு. ஒரு சின்ன குட்டி பெண் தன் பாட்டியிடம், பாட்டி, அப்பா இறந்து போனால் என்னை யார் பார்த்து கொள்வார்கள் என்று அந்த குட்டி பாப்பா கேட்டது. அதற்கு பாட்டி, உன்னுடைய அம்மா பார்த்து கொள்வாள் என்று பதிலளித்தார். அம்மா இறந்து போனால் யார் என்னை பார்த்து கொள்வார்கள் என்று மறுபடியும் கேட்டார் இந்த குட்டி பெண். அதற்கு பாட்டி, உன்னுடைய அண்ணன் பார்த்து கொள்வான் என்றார் பாட்டி. அண்ணன் இறந்து போனால் யார் என்னை பார்த்து கொள்வார் என்று கேட்டார். கடவுள் பார்த்து கொள்வார் என்று அந்த பாட்டி பதில் சொன்னார். கடவுள் இறந்து போனால் யார் என்னை பார்த்து கொள்வார் என்று கேட்டார். அந்த சுற்றி பெண், பயப்படாதே, கடவுள் ஒருபோதும் இறக்க மாட்டார் என்றார் அந்த பாட்டி. அப்படியானால் நான் கடவுளுக்கு பிள்ளையா இருப்பது தானே நல்லது என்றால் அந்த குட்டி பெண். அது உண்மைதான். அவர் வேதம் சொல்லுது, நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று நாம் வாசிக்கிறோம். என்றும் சாகாமல் நாம் சாகும் வரை நம்மை பார்த்து கொள்ள இந்த உலகத்தில் யாரை கண்டுபிடிக்க முடியும்? யார் சாகும் வரை யார் இருப்பார்கள் என்று இந்த நிலையற்ற உலகத்தில் கூற இயலாது. நாம் வாழும் வரை யார் நம்முடன் வாழ்வார்கள் என்று கூறவும் இயலாது. ஆயினும் இறுதி வரை நமக்கு துணையாக இருக்க நிச்சயமாக ஒருவர் நமக்கு தேவை. எத்தனை பாசமுள்ள பெற்றோராயினும், எத்தனை அன்புமிக்க உறவினராயினும், எவ்வளவுதான் கரிசனமிக்க நண்பர்களாயினும், இறுதி வரை உன்னோடு இருப்பேன் என்று கூறிட யாராலும் முடியாது. ஆனால் நம் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவா என்ற தேவ மனிதனிடம் கூறின தேவனை நாம் தந்தையாக பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பை வேதம் நமக்கு கூறுகிறது. ஒரு தந்தையாக, ஒரு தாயாக, ஒரு நண்பராக, ஒரு நடத்துனராக, ஒரு நல்ல மேய்ப்பராக இறுதி வரை நம்மோடு இருக்க விரும்புகின்ற தேவனை நாம் நமக்கு சொந்தமாக கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள். தேவன் தந்த நல்ல மனித உறவுகளுக்காக நாம் கர்த்தரை நித்தமும் துதிக்க வேண்டும். அதே வேளையில் நிரந்தரமான நிச்சயமான ஒரு உறவினர் நம்மோடு இருந்து நம்மை நடத்த வேண்டியது மிகவும் அவசியம். தேவனை கோயில் என்ற இடத்தில் இருக்கின்றவராக அல்ல, அவரை நாம் நமக்குள் நம்மோடு இருக்கின்றவராக பார்க்க வேண்டும். தேவனை கோயிலில் சென்று ஆராதிக்கத்தக்கவராக அல்ல, நம்மை கோயிலாக்கி அங்கே அவரை ஆராதிக்கத்தக்கவராக நாம் பார்க்க வேண்டும். தேவனை ஒரு கடவுளாக மட்டுமல்ல, அவர் நம்முடைய தந்தையாக பெற்றுக்கொள்ள கிடைத்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும். தேவைகளுக்காக மட்டும்
நாடப்படுகிற ஒருவராக அல்ல. நம்முடைய வாழ்வின் எல்லைகளெங்கும் அவர் தேவை என்று உணர்ந்து தேட வேண்டும். அப்போது அவர் என்றும் நமக்கு தந்தையாக, தாயாக அவர் இருப்பார். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளும் இயேசு மரிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி சில நாட்களை துக்க நாட்களாக கொண்டாடுகிறார்கள். ஏன் இயேசு மரித்தது உண்மைதான். அவர் ஒரு முறை மரித்தது உண்மை. அது யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக, உங்களுடைய என்னுடைய பாவத்துக்காக, நீங்களும் நானும் செய்த பாவங்களை அடக்கம் பண்ணுவதற்காக, அந்த பாவத்தின் கிரியைகளை அழிப்பதற்காக, அது தம் சொந்த சரீரத்தில அழிக்க வேண்டும் என்பதற்காக, கல்வாரி சிலுவையை சுமந்து அதை அழித்து அது ஜெயம் எடுத்த ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மறுபடியும் உயிரோடு எழும்பினார். இன்று அவர் மரிக்கவில்லை, இன்று அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதை இன்னைக்கு விசுவாசிக்கணும். இங்கே நிறைய கத்தோலிக்க திருச்சபையும் சரி, சிஎஸ்ஐ திருச்சபையும் சரி, இன்னைக்கு இதை தவறான முறையில் 40 நாட்கள் துக்கத்தை கொண்டாடி அவர்கள் இயேசுவை துக்கப்படுத்துகிறார்கள். அவரும் துக்கப்படுகிறார். மரித்த இயேசு இனி மரிப்பது இல்லை. ஒரு முறை அவர் மரித்தது உண்மைதான், இனி மரிப்பதில்லை. அவர் மரித்து அடக்கம் பண்ணிட்டு உயிரோடு எழுந்து பரிசுத்த ஆவியானவராக இன்று நமக்குள்ள வாசம் பண்ணுகிற இயேசு, நமக்குள்ள வாசம் பண்ணிக்கிட்டு இயேசுவுக்கு இப்படிப்பட்ட துக்க நாட்களை அனுசரிக்கும் போது எவ்வளவு துக்கமாக இருக்கும் என்பதை நாம் அதை யோசிக்க வேண்டும். அவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அநேகருக்குள்ள அவர் இருந்து கிரியை செய்கிறாரு. அநேகரை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறார். அநேகர் கிறிஸ்துவை தரித்து கொண்டு பூமியில் பிசாசுக்கு இடம் கொடாதபடி அவனுடைய தலையை நசுக்கின இயேசு கிறிஸ்துடைய வல்லமையினால் ஜெயம் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இன்னைக்கு அநேகருக்கு தெரியல. இந்த 40 நாள் இயேசு இல்லை. இது என்ன அர்த்தம்னே புரியல. இவங்கெல்லாம் எங்க போய் நிற்பாங்கன்னு தெரியல. அன்பார்ந்தவர்களே, நன்றாக நீங்க சிந்திக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு மரணமே கிடையாது. மாம்சத்துல நம்மை போல சரீரம் உடையவராய் வந்த இயேசுக்கு மரணம் இருந்தது உண்மை. அவர் மரித்தது உண்மை. அது உங்களுக்காக, எனக்காக என்பதும் உண்மை. வேதம் தெளிவாக சொல்லுது. அன்னைக்கு வேத புஸ்தகத்தை கையில் வைத்து கொண்டுதான் இன்னைக்கு இந்த துக்க நாட்களை அனுசரிக்கிறார்கள். வேதத்தை பார்ப்பதும் இல்லை, வேதத்தை வாசிப்பதும் இல்லை, வேதத்தை தியானிப்பதும் இல்லை, வேதத்துக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதும் இல்லை. அதை நடத்துறவர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. நான் கேட்டா நாங்க நினைவு கூறுகிறோம். எதை நினைவு கூறணும் ஐயா? உனக்குள்ள இருக்கிற இயேசு அனுதினம் நினைவு கூறணும். உங்களோட தான் இருக்கிறார், உங்களோட தான் இருக்கிறார். இப்போ பாட்டு சொன்ன கதையாக தான் இருக்கும். குட்டி பிள்ளைக்கு பாட்டு சொன்ன கதை. அவர் மரித்தது உண்மை ஒரு முறை, உயிரோடு எழுந்தது உண்மை ஒரு முறை, இன்னும் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறது உண்மை, இனி நம்மை கடைசி வரை கொண்டு போய் சேர்க்கிறதும் உண்மை. என்னை மாத்திரமல்ல, உங்களை மாத்திரமல்ல, உங்களுடைய என்னுடைய சந்ததிக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகருக்கு இது தெரியல. துக்க நாட்கள் யாருக்கு துக்க நாட்கள்? யாருக்கு துக்க நாட்கள்? துக்க நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளுக்கா, இல்லை உயிரோடு இருக்கிறவருக்கா? உயிரோடு இருக்கிறவரை மரித்ததாக எண்ணும் அநேகருக்கு இது துக்கம்தான். அவருக்கும் துக்கம்தான். அவர் இன்றைக்கும் துக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்துகிறீர்கள். நம்மை வழிநடத்தும் ஒரு தெய்வம் உண்டு. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் மெய்யான இயேசு கிறிஸ்து. நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்க, மரணமே இல்லை இந்த வசனத்துல. மரிக்காத இயேசு.
நமக்கு மரணம் உண்டு. சரீர மரணம் நமக்கு உண்டு. அதேபோல அவருக்கும் இருந்தது. ஆனா இன்று உயிரோடு இருக்கிறார். நமக்கும் சரீர மரணம் உண்டு. ஒரு முறை மனிதன் பிறக்கிறான், ஒரு முறை மரிக்கிறான். பின்பு நியாயத்தீர்ப்பு அடைகிறான். ஒரு முறை இந்த உலகத்துக்கு மனிதனை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அவன் பிறக்கிறான். ஆனா இன்னொரு முறை அவன் மரிக்கிறான். மரித்த பின் அவன் போக வேண்டிய இடம் தான் முக்கியம். இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் தான் கொண்டு போய் சேர்க்கணும். அவர் சேர்ப்பார். அதனால பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் உடையவராய் இருக்கிறேன். எவ்வளவு அருமையான வார்த்தை பிரியமானவர்களே. இந்த வார்த்தையை தியானிப்போம், சிந்திப்போம். நமக்கு துக்க நாட்கள் கிடையாது. எல்லா நாட்களும் சந்தோஷமான நாள். நல்ல நேரம், கெட்ட நேரம் கிடையாது. எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். மனிதன் எடுத்துக்கொள்கிற முறைதான் வித்தியாசம். அதனால இன்றும் உங்களுக்குள் வாசம் பண்ண அவர் துடிக்கிறார். அநேகர் இயேசுவை வெளியே நிப்பாட்டி பார்க்குறாங்க. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வாங்காம, அவருக்கு உள்ள இடம் திறந்து கொடுக்காம, வெளியே வச்சு பார்க்கறது தான் இந்த துக்க நாட்கள். அவர் வெளியே நின்னுட்டு கதவை தட்டிட்டு துக்கமா இருக்கிறாரு. ஐயோ! என் பிள்ளை கதவை திறக்க மாட்டேங்க, நான் உள்ள வாசம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா இது என்ன செய்யுது? அவர் மரிச்சிட்டாரு. தவறான ஒரு இந்த காரியத்தை உணர்ந்து நாம் மனம் திரும்புவோம். அவரை நமக்குள்ள கொண்டு வருவோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.